கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். இந்த சீகன் பால் பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்புகளுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியான சொன்னப்பன் ஐயா, ஆஷ்டமா, வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், வந்திருக்கிற தேவ பிள்ளை எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வகுப்பில், கடந்த வாரத்தில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம், அந்த 6ஆம் முத்திரையை நாம் ஆரம்பித்தோம். சரியா? ஆறாவது முத்திரையை நம்ம துவக்கினோம். அது கொஞ்சம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது இன்னும் முழுசாக முடிக்கல. இன்றைக்கும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற வாசிக்க தொடர்ந்து. ஏழு கொம்பு, அப்புறம் 7 கண்கள் தானே. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஈஸியா ரெண்டே வார்த்தை, ஸ்லைன் லேம்ப். சரி, யோவான், அவனுக்கு அப்ப 89 வயது. அவன் பத்மு தீவுல ஒரு கைதியாய், ஒரு மரண தண்டனை கைதியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவனை கொல்ல பார்த்தார்கள். உங்களுக்குலாம் ஏற்கனவே நான் சொன்னேன், ரோம பேரரசன் கொல்ல பார்த்தா, விஷம் கொடுத்தான், சிங்க கவியில போட்டான், கொதிக்கிற எண்ணெய் சட்டியில காலையில சாயங்காலம் வரைக்கும் போட்டான். அவர் மறிக்கல, சாகல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, மரணத்தில் அதிகாரி நான் தான், என் மரணத்துக்கு சாவி என்கிட்ட இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு. நீ 89 வயசுல இந்த பத்மு தீவுல செத்து போயிடுவேன்னு நினைக்காத. ஏன்னா ஆள் ஆரம்பற்ற தீவு, நம்ம பாடி கூட சொந்தக்காரனுக்கு கிடைக்காது போல இருக்க, அனாதை பணமா போயிடுவோம் நம்ம பயந்தான். சோறு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. பாண்டவர் தோன்றி என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஒரு எக்கால சத்தம் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. நீ வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுது, 1:10, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாரு, அவர் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. அவன் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறான், ஆவிக்குள்ளாயிட்டான். நீங்க ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி ஆவிக்குள்ளாயிடுறீங்க. ரொம்ப நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்கும் போது ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணா ஆவிக்குள்ளாயிடுவீங்க. அப்படியே எதை மரம் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஜெபிக்கும் போது, ஆமா, அப்படியே மேகங்கள் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதான் ஆவிக்குள்ளாகிறது. ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 நிமிஷம் ஜெபிக்கிற ஆளுக்கு அந்த அனுபவம் வராது. கொஞ்ச நேரம் காத்திருந்து அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது தான் அந்த அனுபவம் வரும். ஏரோப்ளைன் தரையில் ஓடிட்டே இருக்கும், கொஞ்சம் வேகம் எடுத்த போது தான் என்ன பண்ணுவோம், மேலே பறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் கொஞ்சம் ரன்வேல ஓடணும். ஜெபம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், ரன்வேல ஓடணும். அவன் கொஞ்சம் ரன்வேல வேகம் எடுத்தவொடனே தான் ஆவிக்குள்ளாக மேலே பறக்க ஆரம்பிப்போம். அப்போதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும், ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்கும், தரிசனம் பார்ப்போம், எல்லாம் உண்டு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
அப்ப கர்த்தருடைய நாள் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை, கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு தான் உயிரோடு எழுந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால கர்த்தருடைய நாள் என்று அழைக்கிறார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அவனுக்கு டைமும் தெரியாது, இடிகாலமும் கிடையாது, கேலண்டரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை என்ன பண்ணாங்க, போட்டாங்க. சாகவன் போட்டாங்க. ரோம பேரரசன் டொமிஷியன் அவர் செய்தான். 95 கிபியில நடந்தது. இப்ப ஆண்டவர் வந்து ஜெபிக்கும் போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. ஒரு எக்காலம் போன்ற பெரிதான சத்தம். ஆண்டவர் பேசுறார், அல்பா ஒமேகா, முந்தினோர் பிந்தினோர் நான் தான். நீ காண்கிற என்ன பண்ண, ஒரு புஸ்தகத்துல எழுது, காண்கிறதை ஒரு புஸ்தகத்துல எழுதுன்னு சொல்ற. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கறான், பின்னாடி சத்தம் கேட்குதே. அப்படி திரும்பி பார்த்தா அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தலை எப்படி இருக்கு, சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல இருக்கிறது, உறைந்த மலையை போல் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்துல காய்ந்த பிரகாசமான வெண்கள் போல பல 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 இருந்தது, பல 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 இருந்தது. அவருடைய சத்தம் எப்படி இருந்ததுதான், பெருவெள்ளத்து பெரிய தண்ணீர் ஓடனா பயங்கர சவுண்டு கேட்க பார்த்தீங்களா, அருவியிலாம் இந்த மாதிரி ஒரு பெருவெள்ளம் இறைச்சலை போல பெரிய சவுண்டு. அவர் தம்முடைய வலது காட்டுல 7 நட்சத்திரத்தை வைத்திருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் எப்படி இருந்தது, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் ஆண்டவரை பார்க்கறான். ஆண்டவர் அவனோடு பேசுறார். பார்த்தவன என்ன பண்றான், பொத்துன்னு செத்தவன போல விழுதுட்டான். அவரை பார்த்து வந்தோன்னு அவர் சொன்னிப்பா, நீ பயப்படாத. அவன் வலது கை கருத்தை என் மேல அவர் மேல வச்சு ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் தான் முந்தினவரும் பிந்தினவராக இருக்கிறேன், உயிருள்ளவராக இருக்கிறேன், மறிச்சேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு எழுந்துட்டேன், மறிச்சேன், சிலுவையில் தொங்கி மறிச்சேன், இப்போ உயிரோடு எழுந்துட்டேன். இப்போ என் கையில மரணத்தின் சாவி இருக்கு, பாதாளத்தின் சாவி இருக்கு அப்படின்னு பேசுறார். இப்போ முதல் பத்மூத்தியில ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகும் போது அதான் பேசினார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 7 சபையை குறித்து அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். எபேசு சபை, அதுக்கப்புறம் ஸ்மிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சத்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிகேயா சபை, எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இப்ப எந்த சபை காலத்துல இருக்கிறோம், லவோதிகேயா சபை காலம். 1866 முதல் கர்த்தருடைய வருகை வரைக்கும் லவோதிகேயா சபை காலம். அந்த காலத்துல நாம் இருக்கிறோம். அவர் 7 சபைகளை குறித்து கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 7 சபை காலத்துல என்ன நடக்கும், இனி சம்பவிக்க போகிறவர்களை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அவனும் எழுதுறான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்பதான் ஆண்டவர் பரலோகத்தை அவனுக்கு காட்டுறார். தரிசனத்துல முதல்ல அவன் பின்னாடி வந்துதான் பேசினேன். பத்மதீவுல அவன் ஜெபிக்கும் போது அவன் பின்னாடி இருந்து பேசினாரு, காட்சி கொடுக்கிறாரு. இப்போ பரலோகத்துல அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் குறிச்சிங்க, அதை வாசிங்க. பாருங்க, இப்போ பரலோக திறக்கப்படுது. அவனுக்கு ஒரு வாசல் பார்க்கறான். ஆண்டவர் வாழ்றாரு. இப்ப பரலோகத்துக்கு போறான். பரலோக காட்சியை தான் பார்க்கறான். பரலோகத்தில் பார்க்கறான், கர்த்தரை பார்க்கறான். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தோம். அவன் என்ன பார்க்கறான், சிங்காசனத்துல பிதா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கையில என்ன இருக்கு, ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகம் முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்கு. அப்போ இந்த புஸ்தகத்தின் முத்திரைய உடைக்கிறதுக்கு பாத்திரவன் யார், யாராலையும் உடைக்க முடியாது, இது பாத்திரவன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு தேவதூதன் சொல்றான். அப்பதான் மூப்பர்கள் ஒருத்தன் இவன் அழுகுறான், ஐயோ முத்திரையை உடைக்க ஆள் இல்லையா அப்படின்னு அழுத போது, அப்பதான் ஒரு மூப்பன் சொல்றான், நீ அழாத, யூதா கோத்திர சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. மூப்பர் பேசுறான். பேசும்போது பார்த்தா யாரை பார்க்கறான்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 3 மத்தியில இருக்க கண்டேன். இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்க அது மூல பாஷை கிரேக்க மொழி. கிரேக்க மொழி பைபிள்ல அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அடிக்கப்பட்டன்னா ஒரு ஆளை கொள்ளக்கூடிய காயங்கள் நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பார்க்கலாம். கத்தநாமத்துக்கு சொல்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டார் நமக்காக. தலையிலிருந்து கால் வரைக்கும் காயங்கள், அதுவும் குறிப்பாக 1500க்கு அதிகமான காயங்களை அவர் ஏற்றார். இப்போ பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கா? அந்த தழும்புகளோடு தான் இருக்கிறார் என்று யோவான் பார்க்கிறார். கஷ்டவசிக்கு தான் பரலோகம் அவனுக்கு திறக்கப்படுது. இந்த பரலோகத்தில் அவரை எப்படி பார்க்கிறான்? அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார். அந்த நாமத்துக்கு சோத்திரம். அவருக்கு ஒரு அடையாளபூர்வமாக தான் அவரை பார்க்கிறான். ஆட்டுக்குட்டின்னா அவர் ஆட்டுக்குட்டியை பார்க்கல. ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படுவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியா தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பஸ்கா ஆட்டுக்குட்டியா தான் கர்த்தர் என்ன பண்ணார்? பூமியில வந்தார். பஸ்கா அன்னைக்கு நமக்காக என்ன பண்ணார்? சிறுவையில தூக்கி பலியானார். அதுக்கு அடையாளமாக தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 7 கொம்பு, கிரேக்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஹெப்டா, ஹெப்டானா 7ன்னு அர்த்தம். கொம்புக்கு பார்த்தீங்கன்னா கெரட்டா அப்படின்னு ஒரு கிரேக்க சொல் பயன்படுத்தப்படுது. ஏன்னா கிரேக்க மொழி தான் எழுதப்படுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மூல பாஷா தான். யோவான் அந்த கொயின் கிரீக்கில் தான் எழுதுனான். அவனுக்கு கர்த்தர் சொல்ல சொல்ல வெளிப்படுத்தப்படுத்த எழுதுனான். அப்படின்னா கொம்பு, கெரட்டா. கொம்பு, ஹார்ன்ஸ். இந்த 7 என்பது பைபிள்ல பூரணத்தை குறிக்கிற ஒரு எண். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவருக்கு எத்தனை வாட்டி நான் எனக்கு விரோதமா பாவம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சீசன் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? 7 அப்படின்னா எத்தனை தடவை, கோடி தடவைனா கூட மன்னிக்கணும் அப்படின்னா. 7 என்பது பரிபூர்ணம். 7 என்பது 7 7 பரிபூர்ணம் அப்படின்னா இன்ஃபினிட்டி. எத்தனை தடவை வேணாலும் எண்ண முடியாத அளவு. அப்போ 7 கொம்புகளை உடைய ஒரு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா அவன் பார்க்கிறான். இப்பதான் பரலோகம் முதல் அவனுக்கு திறக்கப்படுகிறது. பரலோகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறான். அது வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்த விசேஷம் எழுத துவங்கின பொழுது
ஆண்டவர் அவனுக்கு முதல் இப்பதான் வந்து பத்மூத்தில வைத்து இந்த பரலோக காட்சி அவனுக்கு காண்பிக்கிறார். அவர் தன்னை எப்படி காண்பித்து கொடுக்கிறார்? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா தான் தன்னை காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7 கொம்பு இருக்கு. இந்த 7 கொம்பு எதை குறிக்கிறது? கொம்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் சரி, வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அந்த கொம்புகள்லாம் எதை குறிக்கிறது? 12ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, கொம்புகள்லாம் ஆளுகை அதிகாரத்தை குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே ஆய்வு செஞ்சிருக்கோம். கொம்புனா என்னன்னு சொல்லி ஆய்வு செஞ்சிருக்கோம். கொம்புகள் எதை குறிக்கிறது? ஆளுகை அதிகாரத்தை குறிக்கிறார். அப்போ இந்த எல்லாவற்றின் மீது ஆளுகை உடைய ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனா தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த அடிக்கப்பட்ட இதுக்கான அடையாளங்கள், அந்த காயத்திற்கான தெலுங்குகளை அவன் பார்க்கலாம். அப்படிதான் அவர் பரலோகத்துல அவர் இருக்கிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறார். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 7 கண்கள். இந்த 7 கண்கள், 7ன்ற வார்த்தை ஹெப்டா கிரீக்ல. ஹெப்டானா 7. இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல் என்னன்னா, மூல பாஷையில ஆப்தாலமஸ். ஆப்தாலமஸ் ஆப்தல்மஸ்னா என்னன்னா மனக்கண்கள் அர்த்தம். ஆவியின் கண்கள் அர்த்தம். ஆவியின் கண்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இங்கிலீஷ்ல. 7 பரிபூர்ணத்தை குறிக்கிறது. இங்க வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தும் விசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இந்த 7 அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர்ல வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யார்? கிறிஸ்துவுடைய ஆவியானவர். கிறிஸ்துவுடைய மனதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுது. ரோமர்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை கூட வாசிடலாம். ரோமர் 8:9 வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமா, கிறிஸ்துவுடைய ஆவி அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப கிறிஸ்துவுடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இங்க அவன் பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்கிறான், கிறிஸ்து அடையாளம் பூர்வமா பார்க்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். பரலோக காட்சி அவனுக்கு முதல் காண்பிக்கப்படுகிறது.
அப்ப எப்படி பார்க்கலாம்? தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி, பரிபூர்ண ஆளுகை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அப்படி பார்க்கிறான். தேவாதி தேவனை பார்க்கிறான். ஆனா தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே காயம் ஏற்பட்டதான தழும்புகள், அப்படியே தழும்போடு தான் பரலோகத்தில் இருக்கிறார், அப்படி பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தலையில இருந்து அப்ப கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா தழும்போட தான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு காயம், காயம் இல்லாத இடமே இல்லை. ஒரு ஒரு காயம் கூட, ஒரு இடம் பாக்கி இல்லாம ஒரு காயம். முதுகுல இருக்கு சதையெல்லாம் பிச்சுட்டாங்க, சாட்டையில அடிச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ரோமன் பிளாக்ராம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, அவர் அடிச்ச அந்த சாட்டை சொல்லியிருக்கேனா இல்லையா? ரோமன் பிளாக்ராம் பேர். அப்படின்னா சாட்டை வார் அல்லது சாட்டை அவர் 39 தடவை அடித்தார்கள். அது சாட்டை எப்படி இருக்குன்னா, அது வந்து பாருங்கன்னா ஒரு ஒரு மரம் இருக்கும், மர கட்டை இருக்கும், அதுல நிறைய தோல்னால நிறைய பெல்ட் மாதிரி நிறைய இருக்கும். அது ஒவ்வொரு முனையில குக்கிகள் இருக்கும், இரும்பு குண்டுகள் இருக்கும், எலும்பு துண்டுகள் இருக்கும். அதால அடிச்சாங்கன்னா முதுகுல இருக்க சதையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடும் ஒவ்வொரு அடிக்கும். அவர் 39 தடவை அடிச்சாங்க. ஒரு அடி மாத்திரம் இங்க விழுந்தது, தாடையில விழுந்தது. இந்த தாடை அந்த சதை அப்படியே தொங்கி பிஞ்சிருச்சு, தாடி இந்த தாடை பகுதி பிஞ்சிட்டு முதுகுல ஃபுல்லா சதையை பிச்சு எடுத்தாங்க. எலும்புகள் மாத்திரம் தெரிஞ்சது, உள்ளுக்குள்ள உறுப்புலாம் தெரிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்தது வந்து கிளேவியஸ் என்கிற ரோம அதிகாரி, தளபதி. 14,000 ராணுவ வீரர்கள் அவன் தலைமையில கூடி காவல் காத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைஞ்சாங்க. நீங்க கேட்கலாம் 14,000 பேர் எதுக்குன்னா, அந்த காவல் கூட பத்தாது, அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் ஆண்டவரை பின்பற்றினார்கள். யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா பெரிய கலவரம் வெடிச்சிருவாங்க. 14,000 பேரையும் இந்த வெட்டுக்கிளியை பிச்சு போடுற மாதிரி பிச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கு இருந்தது. அவர் ராஜாவாகிறதான முயற்சி பண்ணாங்க, ரோமன் விடுதலை வாங்கி கொடுத்துருவான்னு எதிர்பார்த்தாங்க. அதனால 14,000 பேர் காவல் கூட போதாது. பிலாத்து ரொம்ப பயந்து நடுங்கி, ஏன்னா பஸ்கா நேரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சாங்க. எல்லாம் தேவாலயத்துக்குள்ள இருந்தாங்க. ஒரு ஆள் கூட வெளியே இல்ல, பஸ்கானா எல்லாம் போயிடுவான், ஒருத்தன் கூட வெளியே ஒரே ஒரு குடிகார பையன் தான் ஏதாவது சாராயம் கிடைக்குமான்னு சொல்லி ஊடு எல்லைக்கு வந்தான். அவன் தான் யாரு? சிறைனை ஊரானாகிய சீமோன். அவனை தான் சிலுவையை தூக்க வச்சாங்க, பலவந்தம் பண்ணி தூக்க வச்சாங்க. அவன் பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு அவன் தான் வட ஆப்பிரிக்கால லிபியால சிறைனை ஊர்ல போய் அவன் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆரம்பிச்சான். இங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போன முதல் ஊழியக்காரன் அவன் தான். அந்த பகுதியை சார்ந்தவன் பஸ்காக்கு வந்தான். அவனுடைய பிள்ளைகள் பேர் ரூப்பு அலெக்சாண்டர் இருக்கும் பைபிள்ல. அலெக்சாண்டர் இங்கிலீஷ் பேர், கிறிஸ்தவ பேர் வைக்கலாம், அந்த ஊழியக்காரன் வச்சுதான் அலெக்சாண்டர் பேர் வைக்கிறாங்க. அவன் ஒரு விளங்காத ஒருத்தன், அவன் தான் பஸ்காலையில வெளியே வந்தான். ஆனா கர்த்தருடைய திட்டம், இவன் சிலுவையை தூக்கணும்ன்றது ஆண்டவர் ஏற்கனவே முன்னேறி வச்சிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவன் மேல ஆண்டோடைய ரத்தம் பட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வாழ்வு மாறிடுச்சு. அவன் பெரிய ஊழியக்காரன் தான். அவன் சபையில இருந்து புறப்பட மிஷனரிமார்கள் தான் அந்தியோக சபையை ஸ்தாபித்தார்கள். உலகத்தின் மிகப்பெரிய சபை 42 கிபியில தான் 42 AD நம்ம கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டோம். அது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் பேரே கிடையாது. முதல் கிறிஸ்தவர்கள் எங்கே அழைக்கப்பட்ட அந்தியோகையில 2 லட்சம் பேர் கொண்ட பெரிய சபை. அந்த சபை தான் பைபிளை ஒன்று சேர்த்து உலகம் ஃபுல்லா கொடுத்துச்சு. அன்னைக்கு அங்கே இக்னேஷியஸ் ஒரு சபை தலைவர் தான் மேசியோன் என்று
ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அதானி அம்பானி மாதிரி மிகப்பெரிய பணக்காரர், நிறைய கப்பல்லாம் வைத்திருந்தார். உலகம் ஃபுல்லா அவருடைய கப்பல் பிரயாணம் பண்ணி வியாபாரம் பண்ணிச்சு. இவர்கள் அந்தியோகிய சபையில் தான் பைபிளை அவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து இன்னைக்கு இருக்கு மாதிரி எனக்கு புக்கு கிடையாது. அன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு பேப்பரின்னு ஒரு செடியை அரைச்சி அதில் வந்து தொட்டு மையால் எழுதி அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, பல நகல்கள் எடுத்து பைபிளை ஒன்று சேர்த்தாங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. முதல் பைபிள்னு ஒரு புஸ்தகம் சிதறி அங்கங்கே கடந்த புஸ்தகத்தை ஒன்று சேர்த்தது யாருன்னா இந்த அந்தியோகிய சபையில இக்னேஷியஸ் என்கிற ஒரு ஊழியக்காரன் தான் தலைவனாக இருந்தான். அவருடைய சபையில இருந்த மேசியோன் என்கிற மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய பணக்காரன், உலகம் ஃபுல்லா போய் வியாபாரம் பண்ற ஆளு. அது மூலமா என்ன பண்ணான், ஒரு வியாபாரி என்ன பண்றான், அவன் கடமையை செய்யறான். வியாபாரி தான் அப்படின்னு இல்லாம நான் என் வியாபாரத்தின் நடுவுலேயே நான் கத்திருக்கு ஊழியர் செய்வேன்னு சொல்லி அவன் தான் போய் எல்லா இடங்களையும் பைபிளை கொண்டு போய் சேர்த்தான். அவன் கொண்டு போய் சேர்த்த பைபிள் தான் 200 கிபியில 200 AD லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது, வேடோயிஸ் பைபிள். அப்புறம் பிற்பாடு அந்த வேடோயிஸ் பைபிள் தான் ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்தது. அப்படிதான் பைபிள் நமக்கு. அப்புறம் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்தது, பல மொழியில மொழிபெயர்ப்பு வந்தது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கிளாவியஸ் பிற்பாடு ஊழியத்துக்கு வந்துட்டான். அவன் பேதுருவோடு ஊழியம் செய்தான். அவன் ரத்த சாட்சியா மறிச்சான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த தளபதி, ரோம வெள்ளக்கார தளபதி என்ன பண்றான், ரட்சித்து போடுறான். அவன் கூட இருந்தான். அவன் தலைமையில தான் அறைந்தார்கள். அவனுடைய எழுத்துக்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு அவன் எழுதினது, அவன் பேசின ஆதாரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா பெரிய அதிகாரி, பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு பேதுரு மூலமா ஞானஸ்தானம் பெற்று பேதுருவோடு கடைசி வரைக்கும் ஊழியம் செய்தவன். அவன் ரத்த சாட்சியம் மறைச்சான். அவன் எழுதுதான் உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற. அப்ப எவ்வளவு பெரிய வந்து பாடு பாருங்க. அந்த காயங்கள், நீங்க முதல்ல அவரை தலையில முள்முடியால் அடித்தாங்க, கரெக்டா? முள்முடியில் அடிச்சாங்க. இந்த ரோமன் பிளாக்ரம் அது எங்க இருக்குன்னா இப்ப இத்தாலியில் இருக்க. அதை 79 கிபியில கண்டுபிடித்தார்கள். 79 கிபியில ஏடியில அவர்கள் இத்தாலியில கண்டுபிடித்தார்கள். மவுண்ட் வெஸ்டூவியஸ் என்கிற மலையில இது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்க ஒரு புகையில பத்திரமா வைத்திருந்தார்கள். அது இப்பொழுது எங்க இருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடித்த அந்த சாட்டை இப்ப எங்க இருக்குன்னா ரோம்ல இருக்கு. சூரியன் என்கிற இடத்துல. அங்க ஒரு மியூசியம் இருக்கு, டூரின், இத்தாலி. அவர் அடைச்ச சாட்டையை வந்து அதை ஏலம் விட்டாங்க. எப்படி அவர் துணி, அவர் வங்கியை கூட ஏலம் விட்டாங்க போட்டு பைபிளை போட்டு சீட்டு போட்டார்கள். அது ஒரு ஆள் எடுத்துட்டு போய் அனுப்பணும். இன்னைக்கு பதில் கோடிக்கணக்கான ரூபாய் வித்தாங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கூட இப்போ இருக்கு. இங்க இருக்குன்னா ஜெர்மனியில் ட்ரையார் மியூசியத்தில் இருக்கு, அதை வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி, எங்க போனாலும் லட்சம் பேர் கூடினார்கள். அவர் அந்த பவனி கழுதமேல பவனியை வந்தபோது 20 லட்சம் பேர் வந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. ரோம பேரரசு ஆவணங்கள் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது பெர்லின் ஸ்டேட் மியூசியத்துல இருக்கிறது. அந்த ஆவணங்கள் ரோம பேரரசு ஆவணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க எப்ப ஜெர்மன் போனீங்கன்னா பெர்லின்ல போய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க, மறக்காம. ஏன் சிரிக்கீங்க? ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் கொண்டு போவார். அதை போய் பார்த்துட்டு வர ஆண்டவரை ஒரு போட்டோ எடுக்கணும். சரி, அப்ப அவர் அடித்த அந்த சாட்டை இன்னைக்கும் பத்திரமா இருக்கு.
அது பார்த்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்கும். அவனோட நீங்க ஆன்லைன்ல போட்டோலாம் இருக்காது, நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். இந்த ரோமன் பிளாக் பார்க்க ஒரு அடியில செத்துருவான் போல, ஒரு அடியில அத்தனை அந்த பெல்ட் மாதிரி நிறைய இருக்கு. ஒரு இரும்பு கட்டை, நிறைய பிரிவு, அதுல ஓடுதுல இரும்பு கொக்கிகள், ஈய குண்டுகள், எலும்பு துண்டுகள் அடிக்கும் போது அப்படியே பிச்சு எடுத்துட்டு வந்தது சதைய. ஒரு டேபிள் அடிச்சவங்க டேபிள் பிஞ்சிருது. அவன் எவ்வளவு ஒரு பாடு பாருங்க. அந்த தலைமுறையோடு தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அதை தான் யோவான் என்ன பண்றான் பார்க்கிறான். யோவானுக்கு அப்படிதான் காட்சி கொடுக்கிறார். பரலோகத்துல எப்படி இருக்கிறார்? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா தலையில ஒரு முள்முடி கூட அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தலையில ஒரு முள்முடி தான் அடிச்சாங்க. எதுக்குன்னா அந்த ரோம போர்ச்சவர்கள் பரியாசம் பண்றதுக்கு. ராஜா அவர் வந்து யூதர்களுக்கு ராஜா, அவங்க வந்து யூதர்கள் ஆண்டாங்க. யூதர்கள் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதனால இந்த ரோமர்கள், இந்த வெள்ளக்காரங்களுக்கு இவரு இந்த ரோமர்கள் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் நம்பினாங்க பாருங்க. அதனால கிண்டலுக்கு இவர் வந்து ராஜா அப்படின்றது யூதர்களுக்கு ராஜான்னு கிண்டல் போடுறதுக்காக ஒரு முழு நாளே என்ன பண்ணாங்க, ஒரு 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 கிரௌனை, ஒரு ரீத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு முடியை செய்து அவர் தலையில என்ன பண்ணாங்க, ஓங்கி அடித்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த முள்ளுலாம் வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சுனா இவ்வளவு பெருசு இருக்குமா? ஒவ்வொரு முள்ளு இவ்வளவு பெருசு. அது என்ன செடினா ஜிபஸ் பைனான்னு ஒரு செடி. இது பாத்தீங்கன்னா ஒரு கொடி என்று சொல்லலாம், செடின்னு சொல்ல முடியாது. ஒரு திராட்சை செடி எப்படி இருக்கும்? திராட்சை செடி செடியாவும் இருக்காது, கொடியா இருக்காது, 2 கட்டானா இருக்கும். அது வைன் என்று சொல்லலாம், ஒரு கொடின்னு சொல்லலாம். சரி, ஒரு செடின்னு வச்சுப்போம். செடி உலகத்துல பெரிய முழுக்கள் எங்க இருக்குன்னா அந்த செடி தான் இருக்கு. எல்லாம் இவ்வளவு பெருசு, ஒவ்வொரு முள்ளு அதெல்லாம் திக்கா இருக்கும். அந்த முழுனால சுத்தி 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 ஒரு கிரீடம் செஞ்சு அந்த கிரீடத்தை என்ன பண்ணாங்க, தலையில வைத்து என்ன பண்ணாங்க, ஓங்கி அடித்தார்கள். அந்த 2 இன்ச்சு இவ்வளவு ஆழம் உள்ள பல முட்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா 100 முள்ளு மேல இருக்கு. அதுல 100க்கு மேல இருக்கு முட்கள். அந்த முள்முடி இன்னைக்கும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அது ஒரு தலை கூட இறங்கிச்சு. இப்ப தலையில இருந்து அப்படியே ரத்தம் பீறிட்டு வந்தது. அப்ப இங்க ஃபுல்லா தழும்பாயிடுச்சு, இங்க காயம் ஏற்பட்டு விட்டது. கத்திராமத்துக்கு சோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன். செடி பேர் ஜிபஸ். ஸ்பைனா. இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வைன். வைன்னா செடின்னு அர்த்தம். செடி கிடையாது, கொடியும் கிடையாது. முழு நாள ஃபர்ஸ்ட் அவர் தலையை காயப்படுத்தினார்கள். இப்ப தலையில தழும்பு எதனால வந்தது? இந்த முள்முடி வைத்ததுனால. அந்த காயத்தோடு அந்த தழும்போடு தான் இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கிறார். அந்த காட்சியை தான் யார் பார்க்கிறான்? யோவான் பார்க்கிறான். முதுகுல அடிச்சு பிடிச்சிட்டாங்க ஒரு சாட்டையால. இந்த முள்முடி இப்ப எங்க இருக்குன்னா நாட்ரோடேம் கத்தீட்ரல்னு ஒரு இடத்துல இருக்கு.
பாரிஸ், பிரான்ஸ் நாடு. இது 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்தான்புல் துருக்கியில் இருந்துச்சு. பழைய அந்த இஸ்தான்புல் பழைய பேர் வந்து கான்ஸ்டான்டினோபிள். இன்னைக்கு தான் இஸ்தான்புல் பேர். எப்படி ஒரு காலம் மெட்ராஸ் சென்னை ஆச்சோ, கான்ஸ்டான்டினோபிள் தான் இஸ்தான்புல் ஆச்சு. அங்கே வச்சிருந்தாங்க 1279 வரைக்கும். அது பிற்பாடு தான் லூயிஸ் 9 ராஜா தான் என்ன பண்ணாங்க, நிறைய காசு கொடுத்து அந்த முள்ளை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த முள்ளியை வாங்கிட்டு வந்து இப்போ பிரான்ஸ்ல வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு மதிப்பு கோடி கோடியா பணம் கொடுத்து தான் என்ன பண்ணதான், அந்த முள்ள பணம் தான். நீங்க பாரிஸ் போனீங்கன்னா இந்த நேட்ரல் டேம் கதிர்ச்சல் ஒரு பெரிய சர்ச் இருக்கு, அது கூட ஒரு மியூசியம் இருக்கு, அங்க வச்சிருக்காங்க பத்திரமா. அந்த முட்களை இன்னைக்கும் பத்திரமா வச்சிருக்காங்க. 2 இன்ச்சு முள்ளு. நீங்க ஆன்லைன்ல கூட பார்த்துக்கலாம், யூடியூப்ல கூட பார்க்கலாம். அதனாலதான் நான் இந்த பேர்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன். கதிராமத்துக்கு சோத்திரம். அப்போ இந்த முள்முடினாலதான் அவருக்கு தலையில பயங்கரமான காயங்கள். இப்போ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாம காயம். ஆணிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடைந்த ஆணிகள்லாம் இன்னைக்கு இருக்கு, பத்திரமா இருக்கு. ஆணிலாம் எங்க இருக்குன்னா, ஒரு ஆணி வந்து ஜெர்மனில் இருக்கிறது, 2 ஆணி வந்து சொல்றேன் எங்க இருக்கு. இதை எழுதியாச்சா, படிச்சிடலாமா? ஆணிகள் அப்படின்னு சொல்றாங்க, பரிசுத்த ஆணிகள். அது எங்க இருக்குன்னா, அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6 இன்ச்சு, ஏறக்குறைய 6 இன்ச்சு, அரை அடி. அரை அடினா எவ்வளோ? இவ்வளோ தான், இவ்வளோ பெரிய ஆணி. அதான் 5 ஒரு 4 இன்ச்சு வச்சுங்களேன், ஒரு 6 அங்குலம், ஒரு தோராயமா நான் சொல்றேன் அவன் புரியுறதுக்காக. அந்த ஆணியில தான் அவர் அடிச்சாங்க. அது இந்த இடத்துல அடிச்சாங்க, இங்க அடிக்கல, இந்த இடத்துல அடிச்சாங்க. மணிக்கட்டு இந்த இடம் இருக்கு பாருங்க, இங்க அடிச்சாங்க. அதே கால் 2 சேர்த்து வச்சு அடிப்பாங்க, 2 சேர்த்து வைத்து அடித்தார்கள். இப்போ 3 ஆணிகளை அவர் வந்து சிலுவையில் அறைந்தார்கள். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு ஆணி பார்த்தீங்கன்னா கதீட்ரல் மிலன். மிலன் ஒரு நகர்ல, இத்தாலியில மிலன் ஒரு நகரம் இருக்கு இத்தாலியில. அதுல ஒரு கதீட்ரல் இருக்கு, அங்க ஒரு பெரிய தேவாலயம் இருக்கிறது, அங்க ஒரு மியூசியம் இருக்கு, அதுல வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஆணி இருக்கு. இன்னொரு ஆணி பார்த்தீங்கன்னா கார்பென்ட்ராஸ் கத்தீட்ரல்னு ஒன்று இருக்கு. இது எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல இருக்கு. பிரெஞ்சு நாடு, பிரான்ஸ் தேசம். கதீட்ரல்னா பெரிய பேராலயம் அர்த்தம். இன்னொரு ஆணி வந்து ட்ரையர், மியூசியம், ஜெர்மனி. ஜெர்மனி ட்ரையர்னு ஒரு நகரம் இருக்கு, அதற்கு மியூசியத்தில் இருக்கு ட்ரையர்.
நீங்க ஜெர்மனி போனீங்கன்னா நிறைய போகலாம். டயர் போனீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை கடைசியா உடுத்திருந்த அங்கி, அப்புறம் ஆணி, அப்புறம் பெர்லின் நகரில் ஒரு மிகப்பெரிய மியூசியம் இருக்கு, ஸ்டேட் மியூசியம், மிக ரொம்ப பெருசு. அது நிறைய ஆதாரங்கள், புதிய ஏற்பாட்டுக்கான நிறைய ஆதாரங்கள் அங்கே இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆதாரம் இருக்கு. யோவானுடைய டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பதிப்பு எழுதுனாங்க அந்த அந்த உத்தரவு நகல் இருக்கு. ரோம பேரரசு ஆவணங்கள்லாம் அங்கே இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஒரு அங்கேயே நீங்க ஒரு 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 வாரம் சுற்றி பார்க்கலாம் அந்த மியூசியத்தை. பெர்லின் ஸ்டேட் மியூசியம் ஒரு வாரம் பத்தாது. அப்புறம் ட்ரையர் மியூசியம் அப்படியே நீங்க ஒரு 10 நாள் டூர் போட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். போய் துட்டு சேர்த்து வச்சுங்க, ஜெர்மனி கேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் வாங்குங்க. சிரிக்காதீங்க, தேவனால் கூடாத காரியம் இந்த பிறக்கும் போது எனக்கு கொண்டா எல்லாம் பெட்டி பெட்டியா சூட்கேஸ் கொண்டு வந்தீங்க. ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. நான் ஏற்கனவே ஈரானுக்கு போவேன், அதுக்குள்ள அங்கே சண்டை வந்துட்டு பெரிய சண்டை வருது. ஈரான் தான் இருக்கிற சீப்பு. நம்ம ஊர் ரூபா கொடுத்தா அங்கே 500 சில ரூபா. பெரிய அழிவு ஈரான்ல. அங்கதான் வந்து எஸ்தர் மகாராணி கல்ற, மொர்தெகாய் கல்ற, இப்படி பெரிய தேவ ஊழியர் எசேக்கியலுடைய கல்ற, தானியலுடைய கல்றெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சோம். சரியா, இப்போ அமைதியில் வந்திருக்கு. அமைதியில் வரல, ஒரே சண்டையாக தான் இருக்கு. பிரிக்ஸ் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரேசில் நாட்டில் வைத்து. அதில் நம்ம இந்தியா ஒரு உறுப்பினர் இருக்காங்க. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் எஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவா, ஆமாம், இப்படி இந்த நாடுகள்லாம் இருக்காங்க. உலகத்தின் 40% ஜன தொகை கொண்ட நாடுகள்லாம் அதில் இருக்காங்க. ஏன்னா உலகத்துல பெரிய நாடு நம்ம இந்தியா தேசம் தான் ஜனத்தொகையில. 2வது பெருசு எது? சீனா. இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் 300 கோடி ஆகிப்போச்சு. யாருக்குமே நான் இங்கேயே பெரிய ஜனத்தொகை. ரஷ்யாவில் ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ இவங்களாம் போட்டியா, இந்த மாநாடு எதனா போட்டியா அமெரிக்காவை எப்படியாவது ஒழிச்சிடணும், டாலரை என்ன பண்ணிடணும், இறக்கிடணும். ஏன்னா டாலர் தான் உலகத்துல சக்தி வாய்ந்த பணம். ஆனால் இப்போ ட்ரம்ப் ரொம்ப கொதிச்சு எழுந்துட்டாரு. எல்லாருக்கும் வரி, இப்படி வரி, எல்லாருக்கும் வரி போட்டார், பயங்கர வரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆடுதுன்னா, ரஷ்யாவுக்கு நிறைய பெட்ரோல் இருக்கு. அதை வாங்குறது யாரும் நம்ம வாங்குறோம், சீனா வாங்குது. இப்போ உலகத்திலே அதிகமாக பெட்ரோல் பயன்படுத்துகிற ஒரு நாடுன்னா நம்ம நாடும். ஏன்னா ஜனத்தொகை அதிகம், நிறைய வாகனங்கள் இருக்கிறது, அதனால நிறைய யூஸ் பண்றோம். அதுல காசு கொட்டுது. அதை வச்சுதான் அவன் என்ன பண்றான், யுக்ரைனை வந்து சண்டை போடுறான். உலகம் ஃபுல்லா அவனுக்கு பொருளாதார தடை வந்துட்டாங்க. ஒரு நாள் ஐரோப்பா ஃபுல்லா விற்றான் அந்த கேஸ் பெட்ரோல்லாம், எல்லாம் வாங்குற நிறுத்திட்டாங்க. நம்ம வாங்குற அந்த பெட்ரோல் காசை வச்சியும் சீனா கொடுக்குற காசை வச்சுதான் என்ன பண்றாங்க, யுக்ரைனியர்கள் கொல்லப்படுகிறார்கள், யுக்ரைனுடைய ரத்தம் சிந்தப்படுது. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம போடுற பெட்ரோல் அந்த காசு எங்க போகுது? பெட்ரோல் போடும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, டீசல் போடும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த காசு தான் போய் என்ன பண்ணுது, யுக்ரைனியர்கள் யுக்ரைன் நாட்டை அங்க இருக்கிற மக்கள் சாகுறாங்க, ரத்தம் ஆறு ஓடுகிறது. காரணம் இந்த பெட்ரோல் வித்து தான் என்ன பண்றான், ரஷ்யா சண்டை போடுறான். அதனால ரொம்ப இன்னும் குழப்பங்கள் உலகம் ஃபுல்லா இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா மத்திய 24 சொன்னார்ல, யுத்தத்தை குறித்த செய்தியும் இந்த குழப்பங்கள்லாம் இருக்கும், நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. இப்போ அதுதான் நம்ம குறிக்கிறது. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்கா விட போறது இல்லை, ஆனா இவங்க விட பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா கடைசி வல்லரசு அமெரிக்காவும் அரேபிய நாடுகளும் இந்த இங்கிலாந்து போன்ற ஐரோப்பா நாடுகள் சேர்ந்த இரும்பும் களிமண்ணுமான சாம்ராஜ்யம் தான் கடைசி வல்லரசு. அது தலைவர் ஒருத்தன் யூதன் தலைவனா வரும்போது அவன் தேவாலயம் கட்டிட்டு அவன் எங்க உட்காந்துருவான், சிங்காசனம் போட்டு தேவாலயத்தில் உட்காந்து அந்தி கிறிஸ்துவா வந்துடுவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அதான் வேதம் தெளிவா சொல்லுது. அதனால இவங்க இன்னும் வர ஸ்ட்ராங்கா தான் ஆகிட்டு வருவாங்க. ஏன்னா உலகத்தின் கடைசி வல்லரசு என்று இது வேதம் அமெரிக்காவையும் அவங்க இந்த நேட்டோ அமெரிக்காவும் அரேபியாவும் சேர்ந்து. ஏன்னா இரும்பும் களிமண்ணுமான சாம்ராஜ்யம் தமிழ் பைபிள் இருக்கு. நீங்க எபிரேய பைபிள் பார்த்தீங்கன்னா அராபுன்னு இருக்கும். அரேபிய நாடுகள்லாம் அந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. எல்லா அரேபிய நாடுகளும் அமெரிக்காவோட கூட்டணியில தான் இருக்கிறாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கடைசி வல்லரசு தான் 1949 வந்துட்டாங்க. ஒரு நாள் இஸ்ரேலை தாக்குவாங்க இவங்க. அதான் அந்தி கிறிஸ்து போயிட்டு, அந்தி கிறிஸ்து என்னைக்கு ஒரு யூதன் அமெரிக்கா ஜனாதிபதியா வர்றாங்கன்னா அவன் தான் என்ன பண்ணுவான், தேவாலயம் கட்டத்துக்கு ஓடுவான். இப்பவே
இஸ்ரேல் கூடயே தான் கிடக்குறாங்க. இஸ்ரேல் ஏதோ அமெரிக்கா ஒரு மாநிலம் மாதிரி தான் இருப்பிப்போம். கூட சேர்ந்து சண்டை போடுறான், ராணுவம் போய் சண்டை போடுது, ஆயுதம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யலாம். இஸ்ரேலுக்காக என்ன வேணா செய்யறான் அமெரிக்கா. தேவாலயம் கட்டி முடிச்சவன போய் உட்காந்துருவான், நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு. யூதர்கள் முதல் அவன் ஏற்றுக்கொள்வார்கள், பிறகு எதிர்ப்பார்கள். ஏன்னா கர்த்தர் 2 சாட்சிகள் அனுப்புவார். மோசே அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு, எலியா அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தான் சாட்சிகள். இவர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவன் இவங்க மனம் திரும்புவார்கள். ஐயோ மேசியா வந்தார், நம்ம என்ன பண்ணோம், சிலுவையில அரைஞ்சிட்டோம், அவர் புறக்கணிச்சிட்டோம். அப்பதான் உணர்வாங்க, அப்பதான் கூப்பிடுவாங்க, அப்பதான் இறங்கி வருவார். அவர் நேட்டோவை அழிச்சு போடுவார், அமெரிக்காவை அழிச்சிடுவார். அமெரிக்கா அழிஞ்சு போகுது, நேட்டோ அழிஞ்சிடும். அவருக்கு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். எஸ்ரேம் கொண்டுதான் நம்ம உலகத்தை ஆளுகை செய்வார். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அதுக்கு நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் சீக்கிரத்தில் அது வந்துடும். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அதுக்குள்ள நான் வருகை வந்துடும், நம்ம ஆயத்தமா இருப்போம். இங்க அவரை அடித்த ஆணிகள்லாம் இப்பவும் இருக்கு, பத்திரமா இருக்கு. அப்போ இந்த கையில அவருக்கு தழும்புகள் ஏற்பட்டது, காயம் ஏற்பட்டது. அதுதான் தோமாட்ட உயிர் தெரிந்த போது எல்லாரும் விசுவாசித்தாங்க. தோமா மாத்திரம் அன்னைக்கு அங்க இல்ல, விசுவாசிக்கல. நம்ம ஊருக்கு வந்தாங்க தோமா. 52 கிபியில இந்தியாவுக்கு மயிலாப்பூர்ல சாந்தம்ல தானே அவன் கல்ற இருக்கு, அதனால தானே சாந்தம் சர்ச் இருக்கு. அவன்கிட்ட காமிச்சார், பாரியா இந்த தெலும்பு பாரியா, காயத்தை பாரியான்னு காமிச்சார். இந்த விழாவில் ஒருத்தன் ஈட்டியால குத்துனான். அவன் ஏற்கனவே அவனை குறித்து ஆய்வு செஞ்சுட்டான். அவன் பேர் லாங்கினஸ், ரோம அதிகாரி. ஆய்வு செஞ்சோமா இல்லையா? லாங்கினஸ். அவன் தான் என்ன பண்ணான், ஒரு ஈட்டியால குத்துனான், இங்க ஒரு தழும்பு. அப்ப இப்படி உடல் முழுக்க தழும்புகளோடு தான் இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா தான் இன்னைக்கும் பரலோகத்துல இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லுவோமா? அந்த ஈட்டி, இந்த லாங்கினஸ் குத்துனா பாருங்க ஈட்டி, அது பேர் ஹோலி லேண்ட்ஸ்ன்றாங்க. அது எங்க இருக்குன்னா வியன்னால இருக்கு. இப்போ அது எங்க இருக்குன்னா வியன்னா மியூசியம், வியன்னா பேலஸ் மியூசியம். ஆஸ்திரியான்னு ஒரு நாடு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பால இருக்கு. வியன்னா தான் ஆஸ்திரியா நாட்டுடைய தலைநகரம், கிழக்கு ஐரோப்பா நாடு. நீங்க ஜெர்மன்ல இருந்து வியன்னா ரொம்ப கிட்ட. நீங்க ஜெர்மனி போயிட்டீங்கன்னா அங்க ட்ரெயின்ல பஸ்ல கூட வியன்னா போயிடலாம். அப்ப நீங்க ஒரு மாசம் டூர் போடுங்க. இந்த வியன்னாக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். பிரான்ஸ்ல எல்லாம் நிறைய, ஐரோப்பா நிறைய இருக்கு, பிரிட்டிஷ் மியூசியத்தில் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு மாசம் டூர், நல்லா ஒரு மாசம் டூர் போட்டு கொஞ்சம் யூரோலாம் மாத்திக்கிட்டு போயிட்டு வாங்க. இங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் போறீங்க, சந்தோஷம், அங்க போயிட்டு வாங்க. சரியா? ஜோம் பண்ணிட்டு போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போட்டோ எடுத்து எங்களுக்கெல்லாம் காட்டுங்க, நாங்கெல்லாம் பாக்குறோம். சரி, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த லாங்கினஸ் தான் ஈட்டில குத்துனா. அவர் உயிரோடு இருக்காரா செத்துட்டாரா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ஈட்டில குத்துனா. ஏன்னா 3 மணி நேரத்துல அவரு தன் ஜீவனை விட்டு விட்டார். 3 மணி நேரம் தான். பொதுவாக சிலுவையில தொங்குறவங்க ஒரு 3 நாள் தொங்குவாங்க. 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் தான் தன் ஜீவனை அவர் விட்டார். அதனால உயிரோடு இருக்கிறாங்க. இந்த படம் ஈட்டில குத்துற போது ரத்தமும் தண்ணீரும் அப்படியே அவன் மூஞ்சில பீச்சு அடித்தது. அவனுக்கு மாலைக்கண் நோய் இருந்தது, சோமாக்ஸ். அவனுடைய எழுத்துக்கள், ஆவணங்கள்லாம் இன்னைக்கும் பெர்லின் ஸ்டேட் மியூசியத்தில் இருக்கு. அவன் என்ன பண்ணான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். உயிர் தந்த இயேசுவை அவன் தரிசிச்சான். நீங்க 1 Corinthians 15 பாத்தீங்கன்னா 500க்கு அதிகமான ஆட்களுக்கு ஆண்டவர் தரிசனம். அதுல அவனும் ஒருத்தன். அவன் போய் துருக்கியில ஊழியம் செய்தான். கப்பத்தோக்கியால, துருக்கி. அவன் கரெக்டாக அங்கதான் இருக்கு. ரத்த சாட்சியா படிச்சான். அவன் பேரு ஈட்டி பிரசையார். அந்த ஈட்டியோட தான் போனான், வேற ஒன்றும் பிரசங்கம் பண்ணல. நான் இந்த ஈட்டியால தான் மேசியாவை குத்துனேன், நாங்க எல்லாம் சிலுவையில் அரைஞ்சோம் அவரை.
அவரு ரத்தம் சிந்தி மறித்தாரு, உடம்புள்ள காயம். அந்த ஈட்டி குத்துற போதுதான் எனக்கு மாலக்கண் நோய் சுகமாயிட்டு. அப்புறம் உயிரோடு எழுந்த பிறகு நான் அவரை தரிசித்தேன். அவர் தான் என்னை துருக்கிக்கு போச்சான். இதான் சொன்னான். அப்ப அங்கங்க சாட்சி தான் சொன்னான். அவன் பெரிய துருக்கியில அவன் மூலமா நிறைய சபைகள் இருந்துச்சு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது பாத்தீங்கன்னா அவன் ஊழியத்தில் நிறைய குருட்டு கண்கள் திறந்ததுன்னு சொல்லி வரலாற்று பதிவுகள் சொல்றாரு. நிறைய குருடர்கள் சுகமானாங்க ஊழியத்துல. இந்த ஈட்டியோட போய் தான் என்ன பண்ணுவான், போய் ஈட்டி வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணா, இந்த ஈட்டியை கையில பிடிச்சு தான் ஜெபம் பண்ணான். அநேக குருடர்களை கத்த சுகமாக்கினான். லாங்கினஸ் அவரை ஈட்டியில குத்தின ரோம அதிகாரி. அவர் தலையில இருந்து கால் வரைக்கும் காயங்கள். நம்ம பேசிக்கிட்டே போலாம். அதுக்கான ஆதாரங்கள் இன்னைக்கும் பூமியில இருக்கிறது. நம்ம எங்கெங்க அந்த அவரை காயப்படுத்தின அந்த சாட்டை எங்க இருக்கு, அந்த ஆணிகள் எங்க இருக்கு, அந்த முள்முடி எங்க இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரை குத்தின ஈட்டி எங்க இருக்குன்னு பார்த்தோம். வேதம் சொல்றது வாசிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம். ஏன் இன்னும் தழும்போட ஒரு பரலோகத்துல இருக்கணும்? ஏன் அந்த தழும்புகளை இன்னும் ஒரு சுமக்கணும்? அவர் பூர்ண அளவுள்ள தேவனாச்சு. அவரை மாதிரி அளவு உள்ளவர் யாருமே இல்லையே. ஏன் அதை சுமக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏன் அந்த தழும்பு, இத்தனை தழும்பு ஏன் ஏற்றார்னா, ஏசாயா பாத்தீங்கன்னா 711 இந்த தீர்க்கதரிசி சொல்றான். 711 BC கிமு. அவருக்கு காயம் ஏற்படுறதுக்கு இந்த தழும்புலாம் அவர் எப்போ வந்துச்சுன்னா கிபி 30 வந்துச்சு. கிபி 30 அவர் சிலுவை அறையப்பட்டார். அப்ப பாத்தீங்கன்னா 741 ஆண்டுகள் முன்பாகவே தீர்க்கதரிசி சொன்னான், அவர் உடம்புல தழும்புகளை ஏற்றுக்கொள்வார். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த தழும்புகளை அடைவதற்கு முன்பாக, காயங்களை அடைவதற்கு முன்பாகவே ஒரு 41 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசி சொன்னான் ஏசாயா. இந்த மாதிரி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொள்வார், காயம் அவருக்கு உண்டாகும், அந்த தழும்புகளால சுகம் உண்டாகும்னு சொன்னான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல யாராவது ஒருத்தர் சுகம் பெற்றாரு. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாடு முழுக்க பாருங்க, யாராவது ஒருவர். ஒரு நாகமான ஒரு குஷ்டரோகி சுகமானா, வேற ஏதாவது விரல் விட்டு நீரலாம். கரெக்டா? எப்பாவது ஒரு தேவதை என்ன பண்ணுவான், விதச குளத்தை என்னைக்காவது கலக்குவான். என்னைக்கு கலக்குவான், அவன் யாரு இறங்குறாங்க, ஒரு ஆளுக்கு தான் சுகம். கரெக்டா? அப்படி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல சுகம் யாருக்கா ஒரு ஆளுக்கு தான். அப்படிதான் சுகமானார்கள். எசேக்கியாவுக்கு சுகம் கிடைச்சது, யாரோ ஒரு ஆளுக்கு சுகம் கிடைச்சது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் அத்தனை பேரை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய ஊழியர்கள் சும்மா நிழல் பட்டு எல்லாம் சுகமானான். கட்சி தூக்கி போட்டாங்க, சுகமாச்சு. அப்ப என்னைக்கு அவர் இந்த சரீரத்தில் இந்த காயங்களை ஏற்றுக்கொண்டாரோ, இந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரோ, நமக்கு சுகம், விடுதலை, அற்புத சுகம்ன்றது என்ன ஆயிட்டு, பிறப்புரிமை ஆயிட்டு, பர்த் ரைட் என்று சொல்வார்கள். மனிதனுடைய அடிப்படை உரிமை என்ன? அவனுக்கு சோறு வேணும் 3 வேளை, அவனுக்கு ட்ரெஸ் வேணும், அவன் தங்குறதுக்கு ஒரு குடிசையாக வேணும். இதுதான் அடிப்படை உரிமை. அதுக்கப்புறம் தான் கல்வி. கல்வியும் பிறப்பு உரிமை ஆயிடுச்சு, அடிப்படை உரிமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம், இந்த கார்லாம் வாகனம்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனா ஒரு மனுஷனுக்கு பேசிக் என்ன வேணும்? ஒரு கட்டாயமான உரிமை என்ன? சாப்பாடு, குடிநீர், உட்டை, ஒழுகிறதுக்கு ஒரு இடம். அதே மாதிரி கர்த்தர் நம்மளோட சுகத்தையும் நம்முடைய பிறப்புரிமையாய் மாற்றிவிட்டார். அவர் தழும்புகளை அடைந்ததுனால, அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம காயப்பட்டதுனால சுகம் என்ன ஆயிட்டு இப்போ? இட் ஹஸ் பிகம் a birthright. அது ஒரு நம்முடைய பிறப்புரிமையா மாறிவிட்டது. அதனாலதான் சுகம், எங்க பார்த்தாலும் சுகம். பீச்சில் ஏனஸ் ஏஞ்சலின்னு ஒரு ஐயா அமெரிக்க ஊழியர் கூட்டம் நடத்தினார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், அற்புதங்களை செய்யற சக்தி, விசுவாசம். நீங்க 9 வாரங்கள் நம்ம படிச்சோமா இல்லையா? படிச்சு முடிச்சோமா? இல்ல, படிக்க கொஞ்சம் முடிச்சிடலாம். 9 வாரங்கள்
அப்போ அற்புதம் செய்யற சக்தி விசுவாசம் வரும். அவருக்கு கிரியை செஞ்ச மாதிரி யாருக்கும் கிரியை செய்யல. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஊமை செவிடு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பஸ் நிறைய பிறவி செவிடர்கள் பிறவி ஊமை கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் சொன்னாச்சு. வரும்போது ஊமை செவிட வந்தவர்கள் திரும்பி போகும்போது என்ன பண்ணாங்க, பேசி கொண்டு போனார்கள். காது கேட்டுச்சு. அப்போ எல்லாருக்கும் சொல்லும். ஒரு குஷ்டரோகி வந்து சொன்னா, ஐயா சித்தமானால் சுத்தம் உண்டு போ. ஒருத்தர் 38 வருஷமா காத்து கிடந்தான் பெதஸ்டா குளத்தாடையில. யாராவது இறங்கிடுறாங்க. எனக்கு பிந்தி வந்தவனா சோகமாகி போயிட்டான். நானும் 38 வருஷமா காத்திருக்கேன். அவனை சோகமாகி அனுப்புறாங்க. அப்போ பேதுரு எப்படின்னா இங்க ஒரு விளக்கு வச்சுட்டாங்க. பேதுரு கூட்டம் ஜாஸ்தி. பேதுருக்கு ஒருத்தர் தலைக்கு வச்சு ஜோம் பண்ண முடியல. ஒரு விளக்கு வச்சுட்டாங்க. இந்த நிழல் போடுற இடத்துல வியாதியஸ்தரை நிக்க வச்சுட்டாங்க. அவன் நிழல் போட்டு சுகமாச்சுங்க. துணியை தூக்கி போட்டாங்க, சுகமாச்சு. அப்ப இதுல காரணம் என்ன? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஏன்னா 2 பேதுல வேதம் சொல்ல அவருடைய குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஒன்று பேதுரு தானே, 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்கள் விஷயத்துல 1 பேதுரு 2:24. தழும்புகளால் குணம். Healed by stripes. அதனால இன்னைக்கு அந்த தழும்போடு பரலோகத்தில் இருக்கார். அவ்வளவு அழகான தேவன். அவர் பூர்ண அழகுள்ளவர். அவருக்கு ஒரு மாசம் முறை கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் உடம்போடு தழும்போடு இருக்கிற ஒரு ஆடை நமக்கு பிடிக்காது. ஏன்னா பார்க்க ரொம்ப அருவருப்பா இருக்கும். உண்டா இல்லையா? மூஞ்சி ஃபுல்லா இங்க அப்படியே தழும்பு, இங்க பிச்சுட்டாங்க, இங்க தழும்பு, தலை ஃபுல்லா தழும்பு. தழும்பு எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்க கோரமா இருக்கும். கையில தழும்பு, கால்களில் தழும்பு, முதுகு ஃபுல்லா தழும்பு. அப்படிப்பட்ட அந்த நிலையில தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமா. எதுக்குன்னா ஒன்னே என்னை சுகமாக்குறது. ஏன்னா சுகம் பிறப்புரிமை, சுகம் பிறப்புரிமை. அப்போ எல்லாருக்கும் சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பழைய பாட்டில் யாராவது ஒருவர் அங்க ஒரு இங்க ஒருவர் சுகமானார்கள். ஆனா எல்லாரும் சுகமாகணும்காக தான் கர்த்தர் என்ன பண்ணார். இன்னைக்கும் அந்த தழும்புகளோடு அங்க இருக்கிறார். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறார் பரலோகத்துல. நான் சமீபத்துல ஜெபம் பண்ணும்போது ஏன் இந்த ஸ்டடி நான் எடுக்கிறேன்னா, நான் ஜெபிக்கும் போது ஒரு காட்சி பார்த்தேன். எனக்கு முன்னாடி ஒருவர் வந்து நின்றார். பார்க்க பயங்கரமா இருந்தது. எனக்கு அப்படியே பக்குன்னு இருந்தது. ஃபுல்லா தழும்புகள். அப்பதான் சொன்ன, நான் தான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கேன். இந்த வசனத்தை காண்பித்து இதே மாதிரிதான் நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீ சொல்லு. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வழக்கமா எடுக்கிற ஸ்டடியை விட்டுட்டு நான் அதை எடுக்கிறேன். அவருடைய தழும்புகளை நம்ம என்ன பண்றோம்? சுகமாக்குறோம். நீங்க பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரிச்ச உடனே அவருடைய சரீரத்தை என்ன பண்ணாங்க, ஒரு துணியில போத்துனாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த துணி ஒரு 14 அடி நீளம் உள்ள துணி. அங்குலம் அடி 5 அங்குலம் அப்படின்னா ஃபீட்டு இன்ச்சஸ். மூணு அடி 7 அங்குலம். 3 feet 7 inches. அப்ப இப்படி ஒரு துணி, இதான் துணி வச்சுங்களேன். இது வந்து 14 அடி 5 அங்குலம். இது வந்து 3 அடி 7 அங்குலம். அப்படி ஒரு துணியை விரிச்சு அவர் சரீரத்தை துணி மேல படுக்க வைத்து அப்படி மூடிதான் அவங்க என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. இஸ்ரேல் அப்படிதான் செய்வாங்க.
புகையில தான் கட்டடம் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி பூமியை தோண்டி மண்ணை தோண்டி புதைக்க மாட்டாங்க. ஏன்னா அது மலைப்பாங்கான ஒரு தேசம். அப்போ ஒரு மலையில ஒரு ஒரு புகை இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு அது சொந்தமா இருக்கும். சாகரவங்களெல்லாம் அங்கே தான் வைப்பாங்க. அப்போ ஒரு துணியை விரிச்சு அதை கொஞ்சம் அந்த பக்கம் உடலை பக்குவப்படுத்துறதுக்கு கெடாம இருக்கிற சில பொருட்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த துணி இப்படி மூடிடுவாங்க. மூடி அப்படிதான் கடத்தி வைப்பாங்க. அப்ப அந்த துணி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை போர்த்திய துணி முதல் எருசலேம்ல தான் இருந்தது. பிறகு 5ஆம் நூற்றாண்டுல அது துருக்கிக்கு போயிட்டு எடைஸ்டா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ அங்க இருந்து இப்போ அது டூரின் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. இத்தாலியில டூரின் மியூசியத்தில் வச்சிருக்காங்க அந்த துணியை. அதுல அவருடைய ரத்த கரை இருக்கிறது, அவருடைய ரத்தம் படிந்து இருக்கிறது, அவருடைய காயத்துக்கான அடையாளங்கள்லாம் அந்த துணியில இருக்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1987 வரைக்கும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களால சரியான முடிவு வரல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2024 அதுவும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஞ்ஞானம் வளர்ந்துட்டு நிறைய கருவிலாம் வந்துட்டு இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போர்த்தின துணி தான், அதுல இருக்கிறதெல்லாம் அவருடைய ரத்தம் என்று கண்டுபிடித்தார்கள். ஏபி பாசிட்டிவ். ஒரு ரத்தம் என்ன தெரியுமா? ஏபி பாசிட்டிவ். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகையில செய்தியை வெளியிட்டாங்க. அல் ஜசீரான்னு ஒரு உலக புகழ் பெற்ற பத்திரிகை இருக்கு. நீங்க அவன் டிவி சேனல்லாம் இருக்கு. 24 ஆகஸ்ட் 2024 அந்த துணி வந்து அந்த ரத்தம்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடையதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க, செய்தி வெளியிட்டாங்க. எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியாவில் வருகிற எக்கனாமிக் டைம்ஸ் 22 ஆகஸ்ட் 2024 பத்திரிகை செய்தி. அந்த செய்தி உறுதி செய்தது அந்த துணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை போர்த்தின துணி, அதுல இருக்கிற ரத்தம் தான் அவருடையது விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. சரி, ஐரிஷ் டீம் உலக புகழ் பெற்ற இங்கிலாந்துல இருக்கிற பத்திரிகை, ஐரோப்பாவில் இருக்கிற பத்திரிகை, அவங்க 19 டிசம்பர்ல இந்த செய்தியை 2024 வெளியிட்டாங்க. இப்படி நிறைய பத்திரிகைகள் இந்த செய்தியெல்லாம் நான் வாசித்ததுனால தான் உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்னைக்கும் இருக்கு. அந்த துணியில படிந்திருக்கு. அதுல மரபணுக்கள் இருக்கிறது, டிஎன்ஏ இருக்கு. அந்த மரபணுல அதுல பாத்தீங்கன்னா வெறும் பெண் வித்து ஒன்றுதான். நமக்குள்ள அப்பா அம்மா உடைய வித்து 46 குரோமோசோம் இருக்கு, 46 வித்து இருக்கு. அவருக்கு வெறும் 24 தான் இருந்துச்சு. 23 பெண் வித்து. ஒன்று இந்த பூமிக்குரிய ஒய் அல்ல, அது பரலோகத்துக்குரிய ஒய் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய ரத்தம் வந்து ஆய்வு செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த ரத்தத்துல வந்து ஆய்வு செய்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அது வந்து படிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு, ரொம்ப முடியல, ரொம்ப பாடுபட்டு நமக்காக கர்த்தர் என்ன பண்ணார், தன் ஜீவனை கொடுத்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல பாத்தீங்கன்னா இத்தாலியில இந்த அந்த துணி இன்னைக்கு இருக்கு. நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஹீலியோ பேண்டின் ஒரு மருத்துவ விஞ்ஞானி, இத்தாலியை சார்ந்த மருத்துவ விஞ்ஞானி, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர் யூலியோ. அவர் ரத்த மாதிரி அவரும் அவருடைய குழுவினரும் அந்த ரத்த மாதிரிலாம் ஆய்வு செய்து ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வேறு ஒரு 50 பேருடைய ரத்தம் சாம்பிள் எடுத்தாங்க. நெருப்புட்டு செத்தவர்கள், ரயில் அடிபட்டு இல்லை வீடு இடிஞ்சு விழுந்து செத்தவர்கள், ரொம்ப துடிதுடித்து செத்தவர்களுடைய ரத்தங்கள்லாம் சேகரித்தார்கள். ஒரு 50 ஒரு சாம்பிள் எடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் உலகத்துல யாரும் அடையாத ஒரு துன்பத்தை, உபத்திரவத்தை இந்த ரத்த உடையவரை வந்து அடைந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு மனிதன் பாடுபடும் போது கிரியாட்டினின் அப்படின்னு நம்ம ரத்தத்துல இருக்கும். அதை நீங்க ரத்தம் கிட்னி வேலை செய்தா இல்லையா கண்டுபிடி கிரியாட்டினை வந்து சோதிப்பாங்க. அது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கிட்னி வேலை செய்யலன்னு அர்த்தம். நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப அதிகமாக கிரியாட்டினை அந்த ரத்தத்துல வெளிப்பட்டு அந்த ரத்த சாம்பிள். அப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு சிறுவையில் தூங்க அந்த உபத்திரம்
அது எப்போ அந்த மாதிரி அதிகமா சுரக்கும்னா ரொம்ப தாங்க முடியாத ஒரு ஆளை துன்புறுத்துறீங்கன்னா துடிக்க துடிக்க வச்சீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, கிரியாட்டினின் லெவல் ஜாஸ்தி ஆகிடுமா. இது வரைக்கும் அந்த 50 சாம்பிள் அது பயங்கரமாய் நெருப்புண்டு செத்தவர்கள், துடி துடி செத்தவனுடைய ரத்த சாம்பிளையும் அதை கம்பேர் பண்ணி அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவாய் அந்த ரத்தத்தை உடையவர் அவர் துன்புறுத்தப்பட்டார், அதனாலதான் இந்த விளைவு அப்படின்னு சொல்லி அவருடைய கண்டுபிடிப்பு சொல்றாரு. அதே மாதிரி யூரியா, ரத்தத்தில் நமக்கு யூரியான்னு ஒரு பொருள் இருக்கு, அதுவும் அதிகமாயிடுச்சு பாருங்க. அவர் சிறுவையில் தகும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு அவரு இருதயம் ஹார்ட் அட்டாக் தான் செத்து போனாங்க. ஆனா அவர் தான் ஜீவனை விட்டார், அவர் யாரும் கொள்ளல. 3 நாள் அவர் சாவணும் ஒருத்தன் சிலுவையில தொங்கி. அவரு அந்த ஜீவனை விடுறதுக்கும் அதிகாரம் இருந்தது, எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தது, காரணம் தேவன். ஆனா ஒரு சாவுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இருதயம் நின்று போச்சு. அவருக்கு பிபி அதிகமாகி விட்டது, யூரியா பிளட்ல யூரியா ஜாஸ்தி ஆயிட்டு. இதெல்லாம் எது அறிகுறினா ஒரு ஆள் ரொம்ப துன்புறுத்தப்பட்டா அப்படிதான் ஆகும். அப்ப இதுவரைக்கும் யாருமே படாத ஒரு பாட்டை, ஒரு ஒரு துன்பத்தை இந்த ரத்தத்தை உடையவர் அனுபவித்தார் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதெல்லாம் வேதம் சொல்லுது, அவர் சிறுவேளை நமக்காக என்ன பண்ணார், வியாதியை சுமந்து தீர்த்தார்னு சொல்லி நம்ம 1 பேதுரு 2:24 சொல்லுது. அவருடைய தன்மைகளால் குணமாகும். அப்போ கிட்னி பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, ஹார்ட் அட்டாக் வந்தது, பிபி வந்தது, எல்லா நோய்களையும் என்ன பண்ணார், அவர் சிறுவேளை சுமந்தார். அவர் நமக்காக துடி துடித்து வேதனைப்பட்டு தான் அவர் என்ன பண்ணார், தன் ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு சொல்றார். அதுதான் அந்த சூரியன்ல இருக்க அந்த துணி, ரத்தம் படிந்த துணி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இத்தாலியை சார்ந்த இந்த கதிர் இயக்க விஞ்ஞானிகள், அங்க அந்த கதிர் இயக்கங்களை ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகள் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அந்த துணியில அந்த உடம்பு 3 நாள் தான் இருந்தது. 3 நாளுக்கு அப்புறம் அந்த உடம்பு இல்லை, அந்த துணியை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த துணியில உருவம் இருக்கு. அந்த உருவம் ரத்தத்தால் ஏற்பட்ட உருவம் இல்ல, யூவி ரேடியேஷன், அதாவது புற ஊதா கதிர்கள் அது வெளிப்பட்டதுனால அந்த உடம்புல இருந்து புற ஊதா கதிர்கள் வெளிப்பட்டுச்சு. அதாவது யூவி ரேடியேஷன் கதிர் இயக்கம் வெளிப்பட்டுச்சு. அது பாத்தீங்கன்னா 34 ட்ரில்லியன் 340 லட்சம் கோடி வாட்ஸ் எழுதிட்டார்ல. மேல இருக்க எழுதிட்டா போட்டோ எடுத்துட்டீங்களா? இத்தாலியை சார்ந்த விஞ்ஞானிகள், இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான கழகம் இருக்கு. அது ஒரு கதிர் இயக்கத்தை ஆய்வு செய்கிற ஒரு விஞ்ஞான கழகம். NAMT அப்புறம் ES அப்புறம் ED. அந்த கழகம் பாரு, எப்படி நம்ம நாசான்னு சொல்றோமோ ஒரு விஞ்ஞான கழகத்தை, அமெரிக்காவில் இருக்கிற வான்மியல் விஞ்ஞான கழகத்தை, எப்படி நம்ம ஊர்ல இஸ்ரோன்னு சொல்றோமோ ISRO, அந்த மாதிரி அங்க கதிர் இயக்கத்தை ஆய்வு செய்யறதுக்கு NAMTESEDன்னு ஒரு விஞ்ஞான கழகம் இருக்குது. இத்தாலி அரசுடைய கழகம். அதில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் டாக்டர் டேனியல் முரா, அப்புறம் டாக்டர் பவுலோ, டாக்டர் யூசெப், இந்த விஞ்ஞானி கூட ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த எந்த உடம்பு துணி போர்த்தி இருந்ததோ, எந்த உடம்புடைய ரத்த கலைங்க இருக்கோ, அந்த உடம்பு 3 நாள் தான் அந்த துணியில இருந்தது. 3 நாளுக்கு அப்புறம் அந்த உடம்புல இருந்து
ஒரு 34 ட்ரில்லியன் வாட்ஸ் புற ஊதா கதிரியக்கம் கதிர் இயக்கம் ஏற்பட்டதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 34 ட்ரில்லியன் அப்படின்னா 340 லட்சம் கோடி வாட்ஸ். 340 lakhs crores watts UV radiation. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே எப்படி எடுப்பாங்கன்னா, எக்ஸ்ரே நீங்கள் யாரெல்லாம் எடுத்துருக்கீங்க? பெரும்பாலும் நம்ம எடுத்துருப்போம். எக்ஸ்ரே ஒரு இடத்துல நிற்க வைப்பாங்க, நம்ம மேலே இந்த யூவி கதிரியக்கத்தை போடுவாங்க, ஒரு ஃப்ரீம் வாங்கி வைப்பாங்க, இது போய் அங்கே கொடுத்துருவோம். அதான் நம்ம மேலே கதிரியக்கம் பட்டவொடனே அந்த பக்கம் உருவம் விழுந்துடும். அது எலும்பு எல்லாம் தெரியும். கரெக்டு தானே? உடஞ்சிருக்கா கண்டுபிடிச்சிடும். அதுதான் யூவி ரேடியேஷன். ஆனால் நம்மளாம் ஒரு சின்ன ஒரு 100 வாட்ஸ் கூட கிடையாது அந்த ரேடியேஷன். ஆனால் இங்கே இந்த வாட்ஸ் என்பது சக்தியை கதிரியக்கத்தை அளக்கக்கூடிய அளவு. எப்படி தண்ணீரை லிட்டர் கணக்கில் நம்ம 1 லிட்டர் தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்குறோம். 6 லிட்டர் தண்ணி கூட 1 லிட்டர் கூட பால் வாங்குறோம் லிட்டர் கணக்கில், பெட்ரோல் லிட்டர் கணக்கில் வாங்குறோம், அரிசி பருப்புல கிலோ கணக்கில் வாங்குற மாதிரி இதை அளக்கிறதுக்கு இந்த கதிர் இயக்கத்தை அளக்கிறது வாட்ஸ் தான் அளப்பாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இப்போ எங்களுக்கு ஒரு 340 லட்சம் கோடி வரைக்கும் தான் எங்களால் அளக்க முடியும். அந்த காலத்துல நான் சிறுவனாக இருக்கும்போது 10 டன் லாரி எடைன்னு பெருமையாக போட்டுருவான் போர்டு. எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு லாரி எடை மிஷின் உண்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், 150 டன். இப்போ எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? 15 மடங்கு நாங்கள் அதிகம் எடை போடணும்னா. இப்போ மனிதனுடைய ஆற்றல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ 340 லட்சம் கோடி வரைக்கும் தான் எங்களால் கணக்கிடப்பட்டு முடியுது. அவங்க சொன்னாங்க இதுக்கு மேலே தான் அந்த சரீரத்தில் அந்த உடம்புல இருந்து ஒரு கதிரியக்கம் வெளிப்பட்டது. அந்த கதிரியக்கத்தினால தான் துணியில உருவம் பதிஞ்சது. எப்படி எக்ஸ்ரே பிடிங்க நம்ம உருவம் விழுதோ அந்த மாதிரி விழுந்தது. 3 நாள் அந்த உடம்புக்கு, அதுக்கப்புறம் அந்த துணியை விட்டு அந்த உடம்பு காணாமல் போய்விட்டது. அந்த துணியில இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ 3 நாள் என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எப்படி உயிர்? அந்த பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அவன் என்ன சொல்றான், 340 லட்சம் கோடி வாட்ஸ்ன்றான். இந்த வல்லமையை தான் அவன் சொல்றான். அந்த வல்லமையினாலதான் என்ன பண்ணார், அவரு உயிரோடு எழுந்தார். அதே வல்லமை தான் நம்மளை மறுரூபமாகும் போது அவர் வருவார் பாருங்க. இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிற நாம என்ன பண்ணுவோம், அவருக்கு எதிர்கொண்டு போகும். அந்த ஒரு வல்லமை, அதே செத்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்போது அந்த மாதிரி வல்லமை வெளிப்படும். நாமத்துக்கு சோதரிக்கும். அந்த ஏஐ கொண்டு அதை இயேசுடைய உருவத்தை அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, இப்போ அமெரிக்காவில் வச்சிருக்காங்க. அதை அமெரிக்க பத்திரிகை செய்திகள் நீங்க டிவியில கூட காமிச்சான். அவர் உருவம் எப்படி இருக்கும், அந்த 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 துணியில இருக்கிற அந்த அவருடைய உருவத்தை வச்சு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு வச்சு ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. நாமத்துக்கு இப்படிதான் இயேசு இருந்திருப்பாரு இந்த பூமியில மனிதனாய் வந்த பொருள் வரைஞ்சிருக்காங்க. நாமத்துக்கு சோத்திரம். அப்ப இன்னைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறார். அவர் காயத்துக்கான ஆதாரங்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு, பூமியில இருக்கு. அவருடைய ரத்தம் பூமியில இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அவருடைய மரபணுக்கள் இங்க இருக்கிறது. ஏன் இந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார்? ஏன் இந்த தழும்புகள் நம்ம சுகமாக்க முடியாது? எல்லாருக்கும் சுகம் பிறப்புமே. அப்ப நீ கேட்கலாம், நான் ஜெபம் பண்றேன், அப்போ விசுவாச தான் சுகம். சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சுகம். நீங்க எப்பெல்லாம் நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு தான் சுகமாக்கல. கத்தர் இந்த வியாதி சுகமே ஆகாதியா, நான் அப்படியே செத்துருவேன் அப்படின்னா செத்து தான் போவேன். ஆண்டவர் சுகமாக்குவார் என்ன அப்படின்னா சுகமாயிடும். ஒரு பெண், அவன் பேர் பெர்னிஸ், கூட்டம் 1 லட்சம் பேர் இருக்கிறோம். போய் தொட்டா என்ன சொல்லிட்டே இருந்தோம், ஆண்டவருடைய ட்ரெஸ் ஓரத்தை நான் தொட்டான்னு ஆயிடுவேன், சோமாயிடுவேன் சொல்லிட்டே இருந்தா தொட்டோட சோமாயிட்டான். தானே சுகம் பெறக்கூடியமாய் இன்னைக்கும் அந்த சுகம் நமக்கு கொடுக்கறது தான் கர்த்தர் என்ன பண்றாரு, தழும்புகளோடு இருக்கு. அந்த பெர்னிஸ் தான் முதல் ரோமுக்கு போய் சுவிசேஷம் சொன்னவா. பேதுரு போல, பவுல் போல
முதல் ரோமுக்கு போய் சுவிசேஷம் சொன்னது பெர்னிஸ் தான். திரும்ப வீடு வீடா போய் சுவிசேஷம் சொன்னான். அவ ஜோம் பண்ணி தான் திபேரியஸ் ரோம பேரரசனுக்கு குஷ்டரோகம் மாதிரி ஒரு வியாதி சுகமாச்சு. அப்போ விசுவாசித்தா சுகம். விசுவாசம் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். கத்துறேன் எங்க நான் ஜோம் பண்ண சேர்த்து இந்த வியாதி சாவடிக்கும் போதுங்க. சில சொல்லுவான் இந்த அரிப்பு இருக்கு பாருங்க, இந்த அரிப்பு அது குடிக்குள்ள போற வரைக்கும் போகாதீங்க. இந்த சுகர் கட்சி வரைக்கும் இருக்குமாயா. நான் சுகமாக்குவான்னு சொல்லுங்களேன், சுகமாக்கிடுவேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஒரு விசுவாசம் தான் சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். வச்சுட்டா ரெடியா இன்னைக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்க எதுக்கு நம்மள சுகமாக இருக்கு. அப்போ விசுவாசம் தான் இந்த சுகம். செயல் விசுவாசத்தை என்ன பண்ண செயல கிரியையில காண்பிக்கணும். கத்தனாமத்துக்கு சோத்திரம் அறிக்கை செய்யணும். ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரு, இந்த வியாதி என்னை சுகமாகும். அது எப்பேற்பட்ட வியாதி சுகமாக அவருடைய தலைமுறை என்ன பண்றோம், நம்ம சுகமாகும். இன்னைக்கும் பாருங்க நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நான் ஜெபிக்கும் போது அவர் பார்த்தேன். அதனாலதான் அந்த ஸ்டடி அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனாலதான் ஸ்டடி. கத்தனாமத்துக்கு சோதனம். காட் பிளஸ் யூ. நாளைக்கு விழுப்புரத்துல ஒரு காலையில் ஒரு செமினார், பைபிள் செமினார், அதுக்காக ஜாம் பண்ணிக்கிங்க.